அப்படியே உங்களுடைய பெயர் கண்ணன், மணிவண்ணன், நந்தவந்தனன், நாராயணன், நாராயணன், கோபாலன், கோபாலன், சுன்னிகண்ணை, கண்ணா கண்ணா, சின்ன கண்ணன், கண்ணா கண்ணா, புண்ட கண்ணை, வெண்ணைய உண்ட கண்ணன், சீமுன கட நாராயணை, ஸ்ரீமந்த நாராயணன். மட்ட மத்தியானத்துல மாமியாட்ட போனவன் அது நான் அவதாரத்துல போனேன். சரி விடு. உன்னுடைய பேரும் ஸ்ரீமந்த கண்ணன். உங்களுடைய பேரு அவர் தூக்கத்துல போனாரு. உங்களுடைய பேரு ஸ்ரீமந்த கண்ணனா இருந்தா இது மேல கை வச்சு பேக்கிறேன். நீ என்ன பொம்பளையா பயந்துக்கிற? என்னுடைய பெயர் ஸ்ரீமந்த கண்ணன். கண்ணனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? 300 கருவே உருவாக்கி உருவே பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமே பெற்றீர்கள். வாழவனை வருகால இரவு இந்த வாரி பட்டு விட்டு தோல் மீதும் சுண்டை மீதும் தூக்கி வளர்க்கிற தாய் தந்தை. மூச்சுட்டு பேச்சு செத்து போயிடாத. இன்னும் 30 நைட்டு கூத்துக்குது. என்னை பெற்றெடுத்து தாய் தந்தை யார் தெரியுமா? என்னை பெற்றதோ தாயாரா? என்னை பெற்றெடுத்த அன்னை யார் தெரியுமா? யாரு சுவாமி? என் தாயோ தேவகி ரோகிணி. உங்க தாயோ டேசா போவனி. தேவகி ரோகிணி. ஓ தேவகி ரோகிணி. என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? வசுதேவ மன்னன். சரி. ஓ வசுதேவ மன்னன். தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர் சாமி? சரியாக 8 பேர் பிறந்தோம். ஓ சரியாக 8 பேரு. எனக்கு முன்னால் 7 பெண் குழந்தைகள். ஓ 7 பெண் குழந்தைகள். 8ஆம் போராக இந்த பிரபஞ்சத்திலே நான் ஜனனமானேன். அப்ப 8 சூடுல குட்டிச்ச ஒரு தப்ப. ஆமா ஆமா சாமி. பகைத்துக் கொண்டாய் நான் சிரித்து நின்றால் உனக்கு அப்பயே அழிவு நிச்சயம். இதை பார்த்து முறைச்சா நீ எப்பொழுதுமே சுகமாக திடீர் கடையோடு எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம். பழகாரங்க பையன் மட்டும் பார்த்து வச்சிருக்கீங்க. என்ன பார்த்து முறைச்சு விடுங்க. இந்த பொட்டிக்கார சாத்தங்கறாரு இதை பார்த்து சரிங்க. ஏய் பெரிய மனுஷன்டா. ஏ தாத்தா யா ஒன்னு நான் கண்ணா வாங்கிட்டேன்.
நேத்து 150 ரூபா வாங்கினே இதே கொடுக்க மாட்டேங்கிறா யாருக்கிட்ட ஏன் எடுத்தான் ஒண்ணுகிட்டு அதோட ஒரு பிச்சைக்காரன் வாங்கினா நேத்து ஒண்ணுகிட்டு குவாட்டருக்கு காய்ச்சி பார்த்தாலும் 150 ரூபா வாங்கினியா நானு வாடாடே அதுதான் தண்ணியில கலக்கறதுல வாங்கினே கலத்து திருவிட்டு அப்படியே ஊத்திக்கிறது அட வாடாடே தவக்காலி போறவன பாக்கலாங்க சாமி எதை விட்டோம் 8ஆம் போரு அப்படி 8ஆம் போராக நான் ஜனனமாகி நான் என்னென்ன அவதாரங்களை எடுத்து என்னென்ன அவதாரம் எடுத்தீங்க நான் எடுத்ததோ 10 அவதாரங்கள் 10 தசாவதாரங்கள் 10ன்னு சொல்றீங்களே யுகமோ 4 யுகமோ 4 என்னென்ன என்னென்ன சாமி வேதா கிரேதா வேதா திரேதா கிரேதா திரேதா துபாவரி துபாரி கலியுகம் கலியுகம் சொல்லு பார்க்கலாம் கிரேதா திரேதா துபாரி கலியுகம் தெரியுதா எல்லாம் தெரியுதா இல்ல சாமி அப்படியே சொல்றேன் கிரேதா திரேதா துபாரி கலியுகம் யுகமோ 4 4 யுகத்திலையும் நான் எத்தனை அவதாரங்கள் எடுத்தேன் என்னென்ன நான் முதல் எடுத்த அவதாரங்கள் என்ன தெரியுமா சொல்லு சாமி மனவாத தேவமங்க கடையும் போது என்ன அவதாரம் எடுத்து என்ன அவதாரம் சொல்லு சாமி இந்த உலக பிரபஞ்சத்திலே காத்தல் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்தி தேவாதி தேவர்கள் காத்தல் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்தி தேவர்கள் படைக்கக்கூடிய தொழில் யாருக்கு தெரியுமா யாருக்கு சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவனுக்கு பிரம்மதேவனுக்கு ஆமா சரி ஒரு உயிரை படைச்சிட்டா அதுக்கு என்ன செய்யணும் உயிர் கொடுக்கணும் உயிர் கொடுக்கறது பிரம்மதேவன் உயிர் பிண்டம் பிடிச்சு ஒரு பூலோகத்துல ஒரு மனிதரை உற்பத்தி செஞ்சுட்டாரு சரி நடமாடுற அதுக்கு என்ன வேணும் சக்தி வேணும் பேசக்கூடிய சக்தி பிரம்மதேவனுக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை சரி சிவபெருமானுக்கு யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படியளக்கக்கூடிய வேலை சரி சிவபெருமானுக்கு இவர் படிச்சுட்டாரு நீ நடமாடுற என்ன இருந்தா நடமாடுவாரு உயிரோட பௌத்துக்கு சோறு இருந்தா நடமாடுவாரு அதுதான் படியளக்கக்கூடிய வேலை சிவபெருமானுக்கு ஆமா சக்தி கொடுப்பது உமா பார்வதியினுடைய வேலை சக்தி கொடுத்தாதான் நான் பேச முடியும் ஆமா சரி எனக்கு என்ன வேலை என்ன வேலை நான் தான் அழிக்கக்கூடியவன் அத்தான் எத்தனை பேர்த்த அழிச்சுக்கிற எழுதுனா ஏட்டு அடங்காது போன் பண்ணி ஐயோ உங்களுக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து பிண்டம் முடிக்கிற வேலை ஆமா சிவனுக்கு வந்து படி இழக்கிற வேலை உங்களுக்கு வந்து அழிக்கிற வேலை ஆமா அப்படி அழிக்கும் பொருள் படைத்த அது கிருஷ்ணனாக நான் இருந்தாலும் நீ நாளைக்கு மும்மூர்த்தி தேவாதி தேவர்கள் எல்லாம் திருப்பார்கடலை பாண்டமாகவும் திருப்பார்கடலை பாண்டமாகவும் சந்திரனை தூணாகவும் சந்திரனாக தூணாகவும் மந்திரகிரி விளைவத்தாகவும் மத்தாகவும் ஆதிசேஷனாக விலகக்கூடிய நாக சர்ப்பம் பாம்பை ஆனா கைதாக புட்டி தேவர்கள் வாழ்புறம் அசுராதி கூட்டங்கள் தலைபுறம் நின்று தேவ அமிர்தம் கிடைத்தார்கள் அப்படி தேவ அமிர்தம் கிடைக்கும் பொழுது அந்த மந்திரகிரி மலை பாண்டமாக இருந்தது ஒரு பக்கமாக கடலிலே சாய்ந்தது சாய்ந்தா என்ன ஆகும் எல்லாத்தையும் கொண்டுரும் தேவ அமிர்தம் எல்லாம் கீழே ஊத்திரும் வேஸ்ட் ஆயிரும் அதனால நான் ஆதிமாய கண்ணனாக இருக்கக்கூடிய நான் ஒரு ஆமையாக ரூபெடுத்து அந்த மந்திரகிரி மலையின் பாண்டம் சாயாத இருக்க அடியிலே போய் தாங்கினேன் சரி சாமி மந்திரகிரி மலையை வந்து சாயாம இருக்கிறதுக்கோசரம் ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்குனீங்க ஆமா சரி இரண்டாவது அவதாரம் மச்சம் என்ற மீன் அவதாரம் எடுத்து மீன் அவதாரம் எதற்காக எடுத்து சோமுகா இரவிலும் தூங்காத இரவிலும் கண் மூடாது பகலிலும் கண் மூடாது ஆமா அது எது சொல்லு
உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும், நீ சொல்லு. யார் யார் தெரியுமா? நானு மத்தாளக்காரன், கொள்ளக்காரன், பொட்டிக்காரன். ராவணியும் தூங்குறதில்ல, பகல்லையும் தூங்குறதில்ல. என்ன சொன்னீங்கன்னா கூட ஒரு நாய் விட்டுறா, நாத்துறான்னு சொல்லணும். மீன் மீன். ஆமா ஆமா சாமி. பகலையும் தூங்குறதில்ல, கண்ணை மூடுறதில்ல. ஆமா, நைட்லயும் கண்ணு மூடுறதில்ல. அதனால நானே பொண்டாட்டியும் நேத்து கூட கருவாடு அரைக்கல வருத்தோம். மீன் வறுத்து வடச்சட்டில போட்டு திருப்பி திருப்பி போறோம், கண்ணமா மூடல. அதெல்லாம் வேணாம். நான் எதற்காக மற்றும் என்ற மீனவகாரம் எடுத்து எதற்காக? பிரம்மதேவன் கையில் இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் சோமுகாசுரனாகப்பட்டவன் பிடுங்கி கொண்டு பார் கடலுக்கு அடியிலே போய் ஒளிந்து விட்டான். யாரு? சோமுகாசுரன். ஆமா. அப்புறம் அவனை மடிக்கணும்ல. ஆமா, மீண்டும் அவன் பிடுங்கி கொண்டு போன வேதத்தெல்லாம் பிரம்மதேவன் கிட்ட ஒப்படைக்கணும். கண்டிப்பா. அதனால நான் மச்சம் என்ற மீன் அவதாரம் எடுத்து ஆ. சோமுகாசுரனை மடித்து ஆ. வேதங்களை எல்லாம் திருப்பி பெற்று வந்து பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்து. சரி சாமி. இருந்தாலும் பிறகு நான் மாலையிட்ட மனைவி யார் தெரியுமா? யாரு? நான் பேசிக் கொண்டிருந்த நிறைய நேரங்கள் ஆமா ஆகுது. சாமி. நான் மாலையிட்ட மனைவியோ ஆதி. ஆதி சொல்லுங்க. ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி. லட்சுமியை திருமணம் செய்து ஆ. எந்த ஒரு குறையும் இல்லாம ஆ. எனக்கு ஒரு குழந்தை உண்டு. குழந்தை இருக்குதா? சரி சாமி. கமல சுந்தரி. ஓ, காமால சுந்தரி. காமால சுந்தரி இல்ல, கமல சுந்தரி. கமல சுந்தரி. அப்படி இருந்தாலும் இப்பொழுது ஆ. எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? என்னை நம்பி இருப்பவர் யார்? உங்களை நம்பாதீங்க யார்? யார்? சொல்லுங்க. நம்பி இருந்த பாண்டவர்க்கு நான் அமரகினேன். நான் அமரகினேன். நம்பாத துரியனுக்கு யமனாகினேன். நான் யமனாகினேன். சும்மா உணர்ந்து வளவல்ல அது பேர் அன்னைக்கு எத்தனை பாட்டு பாடினானோ இந்த மண்டை பூஜி என்னன்னு தெரியல. நான் பாயப்பாரு இரமக்கோள் ஆயாட்டு இருக்கு. அது தாரமான பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்த ட்ரைனிங் எப்படி? வந்து உதச்சுடுவான். நானும் அதை தான் ஒரு பைத்தியம். இருக்கிற இடத்துல எல்லாம் மனம் மாட்டுக்கிறேன். செம்ப விட்டு அதனா வீட்டுக்கு போய் போட மாட்டேங்கிறான். ஓ, நம்பியிருந்த பாண்டவருக்கு நம்பாத துரியனுக்கு நான் யமனாக நின்றேன். சரி. என் நத்தை மக்கள் 5 பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களால் ஆற்றிலே அக்கப்பட்டு ஆத்தில ஏக்கப்பட்டு சேற்றிலே சிக்கப்பட்டு சிக்கப்பட்டு துரி கௌரவர்கள் செஞ்ச வஞ்சகத்தால் ஆ. இப்பொழுது ஆ. வன காற்றிலே திரிகிறார்கள் பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். சரி. யார் யார்? தாரா புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜன். தருமபுத்திர மகாராஜன். ஆனா அழகுமன்னன் அர்ஜுன மகாராஜன். ஆ. மலைகிரி வீமச்சேனன். ஆ. நாகுலன் சகாதேவன். சரி. இவர்கள் 5 பேரும் ஆ. கானகத்திலே இருக்கிறார். சரி. இப்பொழுது ஆ. மாமா ஆதிமாய கண்ணா என்று ஆ. என்னை நினைத்து தோத்திரம் செய்யறாங்க. என்ன ஊத்திரம் செய்யறாங்க? தோத்திரம். தோத்திரம் செய்வாங்க. அவங்க போய் காட்சி தரணும்ல. ஆமா. வாங்க போலாம். போய் பார்க்கலாமா? ஆமாங்க, காட்சி தரணும்.